ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிட்ஸ் டம்மி சீரீஸில் அவன் யூஸ் பண்ணாமல் குக்கர்லேயே ரொம்ப க்ரன்ச்சியான ஓட்ஸ் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கிட்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஓட்ஸ் பிஸ்கெட் செய்யலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் ஓட்ஸ் பவுடர் மிக்ஸர் ஜாரில் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் நாட்டு சர்க்கரை, ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் நெய் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ரவை மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ஸோ இதை குட்டி குட்டியாக பார்ட்டிஷன் பண்ணி ஒரு பிஸ்கெட்டாக தனித்தனியாக செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மாவு எடுத்து கையிலையே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் பிஸ்கெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக செஞ்சுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணும்போது கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பிஸ்கெட் மீடியம் ஷேப்க்கு வந்தாச்சு. ஒரு டின் எடுத்து பட்டர் பேப்பர் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைனா டின்லேயே நெய் தடவியும் செய்யலாம். நான் இப்போது பட்டர் பேப்பர் மேலே நெய் தடவிருக்கேன். பிஸ்கட்ஸை டின்னில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட் நம்ம அவனில் செய்ய போகிறது இல்லை, குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு குக்கர் எடுத்து 1 கப் கல்லுப்பு, மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கட் விசில் ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ண குக்கர் ஓப்பன் பண்ணி பிஸ்கெட் ஸ்டின் உள்ள வைக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே பேக் ஆகட்டும். 25 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் பிஸ்கெட்ஸ் ரெடி. ஸ்டார்டிங்கில் பிஸ்கெட் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஆற விட்டுட்டிங்கன்னா பிஸ்கெட்ஸ் க்ரன்ச்சி ஆகிடும். அவ்வளோதான், இந்த பிஸ்கெட் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி அண்ட் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறோம். கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கெட்ஸ் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். Until then, bye.